அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு, என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்களுக்கு நான் சவால் விடுகிறேன். ஜோதிடம் வளர வேண்டும் என்றால் சவால் என்பது ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் தன்னுடைய குருநாதர் கருத்தை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே இருக்கக்கூடாது ஒரு மாணவர்கள். அப்பொழுது அந்த ஜோதிடம் வளர்ச்சி அடையாது. ஆதித்ய குருஜி அவர்கள் அவருடைய குருநாதனுடைய கருத்துக்களை அவர் மறுப்பார். ஆத்தூர் மோ மாதேஸ்வரன் ஐயாவுடைய கருத்துக்களை அவர் மறுப்பார். அப்போ அதை மறுத்துதான் அவர் இன்னும் ஜோதிடத்தின் புதிய நுணுக்கங்களை அவர் அறிந்து இப்பொழுது ஒரு பிரபல ஜோதிடராக 80% துல்லிய பலனை சொல்லக்கூடிய அளவில் சிறந்த ஜோதிடராக இருக்கிறார். எனவே அவருடைய மாணவன் ஆதித்ய குருஜி அவருடைய மாணவனாகிய நான் இப்பொழுது நான் அவருக்கு சவால் விட்டு இந்த ஜோதிடத்தின் அடுத்த கட்ட உண்ண வளர்ச்சிக்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறேன். அதன் முதல் முயற்சி தான் இப்பொழுது தளபதி விஜய் ஜாதகத்தில் நான் என்னுடைய குருநாதர் அவர்களுக்கு சவால் விடுகிறேன். ஆதித்ய குருஜி அவர்களுக்கு தளபதி விஜய் ஜாதகத்தில் அவர் கூறியது நடக்காது. அவருக்கு நான் சவால் விடுகிறேன். அவர் குமுதம் பக்தி சேனலில் விஜய் அவர்களுக்கு ஆளுமை திறன் இல்லை, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக மாட்டார், இப்பொழுது அவருக்கான ஏற்ற சூழ்நிலை காலம் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார் தெளிவாக. நான் சொல்லுகிறேன், அவருடைய மாணவன் தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆளுமை உள்ளது. அவர் ஜாதகத்தில் நான் கணித்துள்ளேன். மிகப்பெரிய ஆளுமை உள்ள தலைவர், அன்பான ஆளுமை உள்ள தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு விரிவாக விளக்குகிறேன். அதே போன்று அப்போ சிறந்த ஆளுமை உடையவர் தளபதி விஜய் தளபதி விஜய் சிறந்த ஆளுமை உடையவர் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். அது அவருக்கு ஒரு சவால். அவர் சொன்ன கருத்திற்கு நான் மாறுபடுகிறேன். அடுத்த சவால், கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகுவார். 2026 தளபதி விஜய் அவர்கள் சிறந்த ஆளுமையுடன் முதலமைச்சர் ஆகுவார். அதுவும் அவருக்கு நான் சவாலாக விடுகிறேன். ஏனென்றால் அவர் இந்த காலகட்டத்தில் அவர் தவறான முடிவை எடுப்பார், முதலமைச்சர் ஆக மாட்டார் என்று அவர் சொல்லியிருப்பார் குமுதம் பக்தி சேனலில். எனவே கண்டிப்பாக 2026 ஆண்டு தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகுவார்கள். அது என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்களுக்கு சவால் விடுகிறேன். அடுத்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்டவராக அவர் திகழ்வார். மக்கள் மத்தியில் சிறந்த ஒரு ஆளுமை உள்ள தலைவராக அவர் வலம் வருவார் என்றும் இதுவும் ஒரு சவாலாக எனது குருநாதருக்கு விடுகிறேன். இது நடக்கும். அதை அவரே பார்க்க போகிறார். இது அடுத்தடுத்த வீடியோவில் இதற்கான நான் எப்படி கணித்தேன், இதை எப்படி உறுதியாக சொல்லுகிறேன் என்று அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஆதித்ய குருஜி அவர்களுடைய ஜாதகத்தையும் அதே மாதிரி தளபதி விஜய் ஜாதகத்தையும் வைத்து ஒவ்வொரு வீடியோவை விளக்கி இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.